பந்தளத்து இளவரசன் இல்லை 18ஆம் படிக்கு சொந்தக்காரன் யார் இந்த மணிகண்டன்? தேவி துர்கா மகிஷாசுரனை வென்றதுக்கப்புறம் மகிஷி பிரம்மனை நோக்கி தவம் இருக்கார். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்கிற குழந்தையால தான் தனக்கு அழிவு ஏற்படணும்னு வரம் பெறுறா. வரம் வாங்கிய மகிஷியோட ஆட்டம் ஆரம்பமானது. இதனால விஷ்ணு பரமாத்மா மோகினியை அவதரித்து சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு ஆண் குழந்தையா மணிகண்டன் பிறக்கிறாரு. இவர் ஒரு ஆற்றங்கரையில் விட அங்கே வந்த மகாராஜா தனக்கு குழந்தை இல்லாததால் தெய்வமே இந்த குழந்தையை தனக்கு தந்ததா அந்த குழந்தையை எடுத்துட்டு தன்னோட நாட்டுக்கு போகிறார். அரண்மனைக்கு குழந்தையை கொண்டு வந்த மகாராஜா கழுத்தில் இருந்த மணியை பார்த்து அவருக்கு மணிகண்டன்னு பேர் வைக்கிறார். மணிகண்டன் அந்த கொஞ்ச நாள்லேயே மகாராணிக்கு இன்னொரு ஆண் குழந்தை பிறக்குது. ஆனால் பந்தளத்து மக்கள் மணிகண்டனை தான் அரசனாக நினச்சிருந்தாங்க. இதை தாங்காத மகாராணி தனக்கு கொடிய நோய் வந்ததா நாடகமாடி மணிகண்டனை மகிழ்ச்சி இருக்க காட்டுக்குள்ளே புலிப்பால் எடுத்துகிட்டு வர சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. தான் பிறந்த நோக்கமான மகிழ்ச்சியை அழித்து அவங்களுக்கு மஞ்சமாக தான் வரம் கொடுத்துட்டு புலிப்பால் கேட்ட தாய்க்காக ஒரு புலிப்படையவே கூட்டிகிட்டு பந்தளம் போனான்னு மணிகண்டன். இவர் தான் சபரிமலை ஆளும் ஐயப்பன்.